Taste the Daily. பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் அவர்களின் 1350வது சதய விழாவை முன்னிட்டு திருச்சி ஒத்தக்கடை பகுதியில் அமைந்துள்ள பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் அவர்களின் திருவுருவச் சிலைக்கு அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சரும் கழக துணை பொதுச் செயலாளருமான நத்தம் விஸ்வநாதன் தலைமையில் அதிமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அருண். பேரரசர் பெரும்பிடு முத்தரையர் அவருடைய 1350வது சதய விழாவை முன்னிட்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே அவருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகிறார்கள். திருச்சியிலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பேரரசர் பெரும்பிடு முத்தரையருடைய திருவுருவ சிலைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் அவருடைய தலைமையில், குறிப்பாக முன்னாள் அமைச்சர் பரஞ்சோதி, அதே போன்று வளர்மதி, மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய மாநகர் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் மேயர் சீனிவாசன், புறநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் பரஞ்சோதி, அதே போன்று அதிமுகவுடைய பல்வேறு நிலைகளிலே இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய சிவபதி, அதிமுகவுடைய முன்னணி நிர்வாகிகள் என அனைவருமே திரண்டு பெரும்பிடுகு முத்தரையருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் 20ஆம் தேதி பெரும்பிடுகு முத்தரையருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்படும் என்று அறிவித்திருந்தார். அதனுடைய அடிப்படையில் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் அவருடைய 1350வது சதய விழாவை முன்னிட்டு இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதனுடைய தலைமையிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய திருச்சி மாநகர் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் மேயர் சீனிவாசன், புறநகர் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் பரஞ்சோதி, அதிமுகவுடைய அதே போன்று முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய வளர்மதி, சிவபதி, மற்றொரு மாவட்ட கழக செயலாளர் இருக்கக்கூடிய ப. குமார் உள்ளிட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகள் அனைவருமே அங்கு திரண்டிருக்கிறார்கள். திரண்டு பெரும்பிடுகு முத்தருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்திருக்கிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பல்வேறு நிலைகளில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் அனைவருமே இந்த திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். சூரிய குல சத்திரியர் வம்சமாக போற்றப்படக்கூடிய சங்க காலத்திலே உதித்த சரித்திர நாயகர் முத்தரையருடைய இனத்தின் குலதெய்வமாக கடவுள்களில் ஒருவராக போற்றப்படக்கூடிய முது தமிழுக்கு மெய்கீர்த்தி கன்ற போற்றுதலுக்குரிய பெரும்பாட்டன் பேரரசர் சுவரன்மாறன் முத்தரையர் என்கிற 2ஆம் பெரும்பிடுகு முத்தரையருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ் மொழியை காப்பதிலும் தமிழ் மொழிய சிறப்புகளை கல்வெட்டுகளிலே பதித்து அவற்றை காலத்திற்கு நிலைபெறச் செய்ததிலும் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையருடைய பணிகள் என்பது வரலாற்றிலே மறக்க முடியாத, வரலாற்றிலே மிக முக்கியத்துவம் வாய்ந்த பதிவாக பார்க்க முடிகிறது. கன்னி தமிழை வளர்த்தவர்களில் முதன்மையாக இடம் பிடிக்கக்கூடிய பெரும்பிடுகு முத்தரையரே என்பது குறிப்பிடத்தக்கது. அரசுகள் போற்றக்கூடிய அளவிற்கு வஞ்சிப்பூவை போரிலே வெற்றி பெற்று மாலையாக சூடக்கூடிய வாகைப்பூவை சூடக்கூடியது வழக்கம். அப்படிப்பட்ட பேரரசு பெரும்பிடுகு முத்தரையர் அவர்கள் போருக்கு செல்லுகிற போதெல்லாம் வாகைப்பூவை சூடிக்கொண்டு வெற்றி நமதே என்று சொல்வார்களாம். அந்த வகையிலே 16ஆம் பெரும்பிடுகு அந்த 16 பெரும் போர்களிலே தோல்வியே காணாத மாபெரும் அரசனாக அதிதீரனாக பெரும்பிடுகு முத்தரையர் சிறந்து விளங்கி இருக்கிறார். அத்தகைய கர்வமிகு மாவீரராக திகழ்ந்த பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையருடைய இந்த பிறந்த நாளை சதய விழாவை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் மக்கள் மனங்களிலே நீங்காத புகழோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய புரட்சி தலைவி இதய தெய்வம் ஜெ. ஜெயலலிதா அவர்கள் 1996ஆம் ஆண்டு தனது முதலாவது ஆட்சி காலத்திலேயே திருச்சி மாநகருடைய மைய பகுதியிலேயே பெரும்பிடுகு முத்தரையருக்கு சிலை அமைத்து அவரை அந்த வரலாற்று பெருமையை நிலைநாட்டியவர் அவர்கள். அவருடைய பிறந்த நாள் 2022ஆம் ஆண்டு முதல் அரசு விழாவாக கொண்டாட புரட்சி தலைவி இதய தெய்வம் ஜெ. ஜெயலலிதா அவர்கள் ஆணையிட்டார்கள். அம்மாவினுடைய நல்லாசையோடு அதே போன்று கழகத்துடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர்களுக்கு மணிமண்டபம் கட்டுவதற்காக நிதி ஒதுக்கீடு செய்து அந்த பணிகள் நடைபெற்று வந்த நிலையிலே பல்வேறு பெருமைகளோடு பெரும்பிடுகு முத்தரையர்களுக்கு சிலை வடித்து ஆண்டுதோறும் அரசு விழாவாக எடுப்பதற்கும் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டுவதற்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய அளவிலே அதை கொண்டாடுவதற்காக பல்வேறு நிலைகளிலே போற்றக்கூடிய அவருடைய வீரம் செறிந்த வாழ்நாளை மறக்காத அளவிற்கு திருச்சியிலே அவர்களுக்கான அந்த நினைவு சிலைகளை உருவாக்கி இருக்கிறது.
அப்படிப்பட்ட அந்த நினைவு சிலைகளுக்கு பெரும்பிடுகு முத்தரையருடைய 1350வது இந்த சதய விழாவை முன்னிட்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டு வருகிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பரஞ்சோதி, திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு பா குமார் எக்ஸ்எம்பி, திருச்சி மாநகர் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் திருச்சி மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் துணை மேயர் ஜே சீனிவாசன், முன்னாள் அமைச்சர் வளர்மதி, அதே போன்று சிவபதி ஆகியோர் அங்கே கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது மாலை செலுத்தி கீழே இறங்கி வந்திருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார்கள். அந்த காட்சியை தற்போது பார்க்கலாம். கழகத்தின் பொதுச் செயலாளர் அருமையன் எடப்பாடியார் அவர்களின் ஆணையின்படி இன்று பெரும்பிடுகு முத்தரையர் அவர்களின் 1350வது சதய விழாவை முன்னிட்டு இந்த விழாவை சிறப்பாக கழகத்தின் சார்பில் கொண்டாட வேண்டும் என்று எடப்பாடியாரின் ஆணையிட்டுள்ளார்கள். அதன் அடிப்படையில் இன்றைக்கு திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த அனைத்து கழக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் எல்லாம் இங்கே வருகை புரிந்து பெரும்பிடுகு முத்தரையர் அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்வதற்காக இங்கே வந்திருக்கின்றோம். பெரும்பிடுகு முத்தரையர் சிலையை இங்கே உருவாக்கியவர் நமது மாண்புமிகு இதய தெய்வம் மறைந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதே போல அதற்கும் இதற்கும் பெரும்பிடுகு முத்தரையருடைய மணிமண்டபத்தையும் கட்டிப்பிடித்தது நமது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தான். எடப்பாடியார் அவர்கள் மணிமண்டபத்தை கட்டிப்பிடித்தார் கூட, ஆனால் ரிப்பன் வெட்டியது மட்டும் திமுக. எப்பொழுதும் வழக்கம் போல எல்லாம் செய்வதெல்லாம் நமது எடப்பாடியார் கொண்டு வந்த திட்டங்களுக்கெல்லாம் கடைசியாக ரிப்பன் வெட்டினது இங்கே திமுகவினர் செய்தது பூரா, சாதனை செய்தது பூரா எடப்பாடியார், ரிப்பன் வெட்டுறது மட்டும் திமுக. அதுபோல் இங்கே பெரும்பிடுகு முத்தரையர் அவர்களுக்கு பெருமை சேர்த்தது மணிமண்டபம் கட்டினதும் சரி, இந்த சிலையை உருவாக்கியதும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சரானதுக்கு பின்புதான் இந்த முத்தரையர் சமுதாயத்திற்கென்று தனி மரியாதையை உருவாக்குகின்ற வகையில், சிறப்பு மரியாதையை உருவாக்குகின்ற வகையில் பெருமன்னர் பெரும்பிடுகு முத்தரையர் அவர்களுக்கு மரியாதை செய்கின்ற வகையில் இந்த இவ்வளவு சிறப்புகள்லாம் செய்யப்பட்டது. அதே போல் நமது இன்றைக்கு எல்லா அவருடைய அந்த பெரும்பிடுகு முத்தரையர் சமுதாயம், இன்றைக்கு முத்தரையர் சமுதாயத்தை பொறுத்தளவில் முத்தரையர் சமுதாயத்தின் அடையாளமாக திகழ்பவர், இன்றைக்கு முகவரியாக திகழக்கூடியவர் நமது பெரும்பிடுகு முத்தரையர் அவர்கள். பெரும்பிடுகு முத்தரையர் சொன்னாலே அந்த சமுதாயத்தை பிரதிபலிக்கின்ற வகையில், இன்றைக்கு எல்லோரும் தெரிந்து கொள்ளுகின்ற வகையில், பெரும்பிடுகு முத்தரையரை எல்லோரும் அறிந்து கொள்கின்ற வகையில் அவருக்கு சிறப்பு செய்தது புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதை தொடர்ந்து நமது பொதுச் செயலாளர் அருமையான எடப்பாடியார் அவர்கள் அதே வழியிலே இன்றைக்கு பெரும்பிடுகு முத்தரையர் அவர்களுக்கு இன்றைக்கு இந்த சமுதாயத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து மிகப்பெரிய மரியாதை கொடுத்துக் கொண்டிருப்பவர் நமது எடப்பாடியார் அவர்கள். இந்த நன்னாளில் அவர்களுக்கு இந்த நேரத்தில் எல்லா சமுதாய மக்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறார்கள். அது மட்டுமல்ல, மக்கள் இன்றைக்கு எடப்பாடியாருடைய ஆட்சி அடுத்தபடி வந்தவர்கள் நிச்சயமாக வரவிருக்கின்ற எடப்பாடியார் ஆட்சியில் இன்னும் முத்தரையர் இந்த பெரும்பிடுகு முத்தரையர் அவர்களுக்கு இன்னும் என்னென்ன மரியாதை சிறப்புகள் செய்ய வேண்டுமோ, அவர் புகழை போற்றி புகழ வேண்டுமோ, பாராட்ட வேண்டுமோ, அதையெல்லாம் எடப்பாடியார் அவர்கள் இன்னும் சில திட்டங்களை செயல்படுத்துவார் என்பதை தெரிவித்துள்ளோம். முதல்ல மறைந்த கோவிந்தன் அவர்கள் அமைச்சராக்கியதும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். எம்ஜிஆர் அவர்கள் அவரும் இந்த சமுதாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து உருவாக்கி அங்கே தலைவர்களை உருவாக்கினார்.